இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் மேட்ச் பார்க்கறது மூலமாக எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஎல் மேட்ச்சில் நீங்கள் ஆன்லைன் சைட்டில் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்ருப்பீங்க. அது இல்லாமல் மொபைல் ஆப் மூலியமாகவும் பார்த்துட்ருப்பீங்க. இல்லைனா ஸ்கோர் அப்டேட் ஆப்பை நீங்கள் அது மூலியமாகவும் நீங்கள் ஸ்கோர் தெரிஞ்சுட்ருப்பீங்க. இந்த ஆப்பில் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் விளையாடும் போது இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சாலே போதும், உங்களுக்கான மணி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னாலும் உங்கள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருக்குது, அதில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து இப்போ விளாண்டுட்ருக்காங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ 4 அடிச்சிருக்காங்க. நமக்கு வந்து 4 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு. அவங்க விளாட்ற ஒவ்வொரு ரன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கிரெடிட்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா 4னா 4 ரூபா கிடைக்கும். இதே 6 அடித்தாங்க அப்படின்னா 6 ரூபா கிடைக்கும். அவங்க 50, 100 இந்த மாதிரி அடிக்கும் போது அதுக்கான நமக்கான அமௌண்ட் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அமௌண்ட் போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 190 ரூபா வந்து வின் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த மேட்ச் ஆரம்பிக்கும்போது இந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணி வைக்காதப்போ இந்த ஆப்லேருந்து நான் மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 278 ரூபா அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. கரண்ட்டாக வந்து ஸ்கோர் வந்து அவங்க எவ்வளோ அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பால் பை பால் உங்களுக்கு இதில் ஷோ ஆகிட்டே இருக்கும். அவங்க எப்போ 4 அடிக்கிறாங்க 6 அடிக்கிறாங்கிற டீட்டெயில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து நீங்கள் வந்து ரன்னையும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் மணியையும் இதுலேருந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் அவங்க விளையாடுற ரன்ஸுக்கு எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க 4 ரன் அடித்தா 4 ரூபா, 6 அடித்தா 6. இதே அவங்க டீம் ஸ்கோர் வந்து 50, 100, 200 அடிக்கும் போது அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். பேட்ஸ்மேன் தனியாக 100 ரன்னோ இல்லை 50 ரன் அடித்தாலும் அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாவும் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அமௌண்ட் டீட்டெயில்ஸும் இதை வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டொமஸ்டிக் ஃப்ளைட்டு, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு, இல்லை ஹோட்டல்ஸு, இல்லை காரு, இது போன்ற எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஹோம் பேஜில் கீழே வந்து கிரிக்கெட் சிம்பிள் வந்து பால் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் இதில் வந்து என்ட்ரி ஆகிடலாம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க விளாட்ற ரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அடுத்தது உங்களோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ஹோட்டல், ட்ரெயின்ஸ், பஸ்ஸு, கார்ஸு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் எதுலையாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வின் பண்ணிங்கன்னா இன்னையிலேருந்து அடுத்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் தான் அந்த அமௌண்ட் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ரெஃபர் கோடும் இதிலே கொடுத்துருப்பாங்க. ரெஃபர் கோடை வந்து உங்களோட நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க அந்த ரெஃபர் கோடு மூலயமா ஜாயின் பண்ணாங்கனாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் 300 ரூபா கிடைக்கும். ஸோ அதுக்கான உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் அதிகமாக ட்ராவலிங் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்பாக இருக்கும். நீங்கள் வெளியில் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுவீங்க. அந்த டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயான கேஷ் கிடைக்கும் போது உங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.